வணக்கம். சுப்பிரமணியம் யோகா மணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இன்னைக்கு வந்து எடை குறைப்புக்காக உண்டான சில பயிற்சிகளை பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து ஒரு சீக்வன்ஸாக வீடியோக்கள் போட போகிறோம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே வந்து யோகாசனம் நல்ல அழகாக நீங்கள் செய்து காமிச்சிருக்கீங்க. யோகாசனங்கிறதே வந்து நல்ல வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணும். நம்மக்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தது வந்து யோகாசனத்துக்குன்னு டெடிக்கேட்டடாக ஒரு கோச்சிங் கிளாஸ்லாம் போகிறதுக்கு சிரமமாக இருக்குது, அதனால் வீட்டில் நாங்களே செய்யக்கூடிய எளிமையான உடற்பயிற்சிகள் ஃபோக்கஸிங் ஆன் வெயிட் லாஸ் அதுதான் கேட்டிருந்தாங்க. அதை வந்து நல்ல எளிமையான பயிற்சிகளாக நம்ம அதை சீக்வன்ஸ் கொடுக்க போகிறோம். இப்போது நம்ம முதல்ல வந்து சில விஷயங்களை வந்து நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்குவோம். அதாவது எடை குறைப்புக்கு முதல்ல என்ன தேவை? நல்ல மன உறுதி வேண்டும். அந்த ஃபோக்கஸ், தொடர்ந்து இந்த பயிற்சிகளை செய்யணும், எடை குறையணும் அப்படிங்கிற மன உறுதி, தொடர்ந்து அந்த முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருக்கணும். அது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஃபஸ்ட்டு என்ன வாங்கிக்கணும்னு நீங்கள் சொன்னீங்களே, என்ன வாங்கணும்? அதாவது நல்ல எடை பார்க்கும் மிஷின், வெயிங் மிஷின் வாங்கி வச்சுக்கோங்க. சரி, இது எப்போ தினம் வெயிட் வந்து எப்பெல்லாம் செக் பண்ணணும்? காலையில் பல் தேய்ச்சிட்டு வெறும் வயிற்றில் அந்த வெயிட் என்னன்றதை முதல்ல பாருங்கள், அதை குறித்து வச்சுக்கோங்க. போகிறோம் ஒரு தடவை பார்க்கும். ஏன்னா தினமுமே இந்த ஒரே மாதிரி பார்த்தா போதும். ஆமாம், இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சாச்சு. இப்போது நீங்கள் வந்து இந்த எக்ஸசைஸஸ் செஞ்சு காமிக்க போகிறீங்க. ஆல்ரெடி நீங்கள் சொன்ன மாதிரி எளிமையான உடற்பயிற்சிகளாக இருக்க போது தொடர்ந்து செய்யலாம். இதில் வந்து என்ன மாதிரி ஸ்டேஜஸில் செஞ்சு காமிப்பீங்க? அதாவது நின்ற நிலை ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், நின்ற நிலையில் சில உடற்பயிற்சிகள். அப்புறம் அமர்ந்த நிலையில் செய்யக்கூடிய சில பயிற்சிகள், உடற்பயிற்சிகள். சரி, அப்புறம் கிடந்த நிலையில் செய்யக்கூடிய பயிற்சிகள். 3 ஸ்டேஜ் இருக்கு. 3 ஸ்டேஜ் இருக்கு. இப்போ இன்னைக்கு நீங்கள் செய்து காமிக்க போகிறது வந்து நின்ற நிலையில் பார்க்க போகிறது வந்து நின்ற நிலையில் செய்யக்கூடிய பயிற்சிகள். இதை வந்து நம்ம இப்போ செய்து காமிக்கலாமா? ஆரம்பிக்கலாமா? சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க? அட்டென்ஷனில் இருக்கிறீங்க. அதை நான் நல்லா எடுத்துக்கிறேன். நல்ல விரிப்பு, ஒரு ஜமுக்காலமோ அல்லது யோகா மேட்டோ வச்சுக்கிட்டு அதில் கால்களை ஒட்டி வச்சு நிற்கிறீங்க. ஸோ நல்லா முதல்ல ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் இல்லையா? ஆமாம், முதல்ல வந்து வார்ம் அப் பண்ணணும். அதுக்கு முன்னால் நார்மலாக ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிக்கணும். ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு இதனால் என்ன ஆகும்னா உடல் வந்து நல்லா ரிலாக்ஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்ன செய்ய போகிறீங்க? ஒரு சின்ன வார்ம் அப் மாதிரி. எப்படி செய்ய போகிறீங்க? கைகளை மேலே தூக்குறீங்க. 1, முன்னாடி 2, சைடில் 3, திரும்ப நார்மல் 4. இந்த 4 கவுண்ட்டுங்கிறது ஒரு 4 அசைவுகள்ங்கிறது ஒரு கவுண்ட். அதாவது மேலே கையை தூக்குறீங்க, 1, முன்னாடி நீட்டுறீங்க, 2, சைடில் நீட்டுறீங்க, 3, திரும்ப இங்கே வர்றது. இது ஒரு சின்ன வார்ம் அப், ஆரம்பிக்கிறப்ப செய்யக்கூடிய முதல் எக்ஸசைஸ். இது வந்து இந்த 4 மூமெண்ட் சேர்ந்தது ஒரு கவுண்ட். இந்த ஒரு கவுண்ட்டை வந்து எத்தனை தடவை செய்யலாம்? ஒரு 2 அல்லது 3 தடவை வார்ம் அப்புக்காக செஞ்சால் போதும். சரி, இது ஒரு எக்ஸசைஸ். அடுத்தது என்ன செய்ய போகிறீங்க? அடுத்தது பயிற்சிக்கு போகலாம். இதுவே ஒரு பயிற்சி. அடுத்த பயிற்சி, கால்களை அகட்டி வச்சுக்கணும். வி ஷேப்பில் வச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு கையை முதல்ல இப்படி கொண்டு வாங்க. சைடில் ஷோல்டர் லெவலுக்கு இருக்கிறது நல்லது. 1 திருப்புங்க. 2 வலது பக்கம், 3, 4. இது ஒரு கவுண்ட். இது ஒரு கவுண்ட். அதாவது நான் இதை புரிஞ்சுக்கிட்டதை நான் சொல்கிறேன், சரியாக இருக்கான்னு பாருங்கள். கால்களை வி ஷேப்பில் வச்சுருக்கிறீங்க. கைகளை 2 பக்கமும் ஷோல்டர் லெவலில் வச்சுக்கிட்டு நல்லா இடுப்பை திருப்பி பின்னாடி கொண்டு போகிறீங்க. 1, 2, 3, 4. இது ஒரு கவுண்ட். இது எத்தனை தடவை செய்யலாம்? இது வந்து 3 அல்லது 4 தடவை செய்யுங்க. இடுப்பும் குறையும், வயிறும் குறையும். இதுதான் முக்கியம். அந்த இடத்துல தானே நமக்கு கொழுப்பு சத்து தேங்குது. ஆமாம். ஸோ இது வந்து 2வது எக்ஸசைஸ் நீங்கள் செஞ்சது. 4 அசைவுகள், 4 மூமெண்ட் சேர்ந்தது ஒரு கவுண்ட். ஆரம்பிக்கிறப்போ 2 தடவை செய்யுங்க, கரெக்டாக சீக்வன்ஸ் பழகிற வரைக்கும். அப்புறம் எத்தனை தடவை செய்யலாம்? மேக்ஸிமம் 3 அல்லது 4 முறை செஞ்சால் போதும். ஓகே. ஸோ இது 2வது எக்ஸசைஸ் முடிச்சிட்டிங்க.
மூணாவது என்ன செய்ய போகிறீங்க அடுத்த இப்போ வந்து எக்ஸசைஸ்? அதே மாதிரி இதே பொசிஷன். கையை கொண்டு வந்து சைடில் இப்படி வலது இப்போ பக்கம் வலது கீழே கை வந்து கீழே இறக்குறீங்க. கட்டை வரல தொடணும். ஓ 1 2 3 4 4 மூமெண்ட் ஒரு கவுண்ட். எத்தனை கவுண்ட் செய்யலாம்? இது வந்து 3 அல்லது 4 கவுண்ட் செய்யுங்க. போதும். ஏன்னா உடம்பு வளையுது. இது வந்து நல்ல எக்ஸசைஸ். இது வந்து 3 அல்லது 4 முறை செஞ்சால் போதும். இப்போ அடுத்ததும் நின்ற நிலையில் செய்யும் எக்ஸசைஸ் தான். இதே பொசிஷன் தான் இல்லையா? இதே பொசிஷன். என்ன பண்ணணும்? இப்போ வந்து கையை வச்சு சைடில் ஷோல்டர் லெவலில் வச்சுட்டு வலது பக்கம் இறங்கி இடது கையை மேலே தூக்குறீங்க. 1 2 3 4. இது இந்த 4 மூமெண்ட் சேர்ந்தது ஒரு கவுண்ட். எத்தனை கவுண்ட் செய்யலாம்? இதுவும் வந்து 3 அல்லது 4 கவுண்ட் செய்ய போதும். ஸோ இது எல்லாமே நல்லா இடுப்புக்கும் வயிற்றுக்கும் உண்டான அந்த தசைகள் அந்த ஃப்ரிக்ஷன் கொடுக்குது. ஸோ நல்லா குறையும் அப்படிங்கிறது தான் இந்த இதுக்கு உண்டான ஒரு கிடைக்கிற நமக்கு பெனிஃபிட். இப்போ அடுத்தது என்ன செய்ய போகிறீங்க? திரும்ப அட்டென்ஷனுக்கு வந்துடணும் இல்லையா? இல்லை, இதே மாதிரி தான் நிற்கணும். அதான் அட்டென்ஷனில் ஏற்கனவே வி ஷேப்பில் வச்சுட்டு கால் வச்சுட்டு செஞ்ச எக்ஸசைஸ் செஞ்சோம். இப்போ அட்டென்ஷனில் நிற்கிறீங்க. இப்போ என்ன செய்ய போகிறீங்க? இப்போ வந்து கையை மேலே உயர்த்துங்க. 1 அப்படியே கீழே குனிஞ்சு கட்டை விரல தொடுங்க. மூச்சை வெளியில் விட்டுட்டு 2 3 4. இந்த 4 மூமெண்ட் சேர்ந்தது ஒரு கவுண்ட். எத்தனை தடவை செய்யலாம்? இதுவும் 3 அல்லது 4 தடவை குனிஞ்சு நிமிர்ந்து செஞ்சால் போதும். ஆரம்பத்தில் செய்கிறப்போ 2 தடவை செய்யட்டும். அப்புறம் 3-4 தடவை செஞ்சால் போதும். ஸோ இப்போது எல்லாமே நின்ற நிலையில் செய்யும் எக்ஸசைசஸ் பார்த்துருக்கோம். இதில் வந்து ஈஸியாக செய்ய முடியும் எல்லாருமே. ரொம்ப கடினமான உடற்பயிற்சின்னு கிடையாது. அதே சமயம் கண்டிப்பாக எடை குறைப்புக்கு இது வழி செய்யும். ரெகுலராக செய்யணும், அதுதான் முக்கியம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எடை குறைப்பு வெயிட் லாஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து 4 பக்கமும் அதை ஒரு முயற்சி எடுக்கணும். 4 முனை பயிற்சி. முதல்ல ஃபோக்கஸ் எய்ம், அடுத்தது எக்ஸசைசஸ். அந்த எக்ஸசைஸில் இன்னும் 2 ஸ்டேஜஸ் பார்க்க போகிறோம். 3வது இது மட்டும் போதுமானா இன்னும் விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக தினசரி வாக்கிங் போகணும். 3வது இந்த வாக்கிங்கை எப்படி ஒரு ரெகுலரைஸ் பண்ணிக்கிறதுங்கிறதுக்கு உண்டான டிப்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். 4வது வந்து டயட் கண்ட்ரோலுங்கிறது ரொம்ப விரிவாக பார்க்கணும். ஆனால் ரொம்ப சிரமப்படாமல் சில டிப்ஸ் மட்டும் தரோம், பயன் தரக்கூடிய டிப்ஸ். அது வந்து வரக்கூடிய வீடியோக்களில் தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போது இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். இந்த வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், இதை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.